ஹலோ எவ்ரிவான், ஹவ் ஆர் யூ ஆல்? சரி, இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செஷன். சரியா? ஸோ டைம் டேபிள், தட் இஸ் ஸ்டடி பிளான், டிஎன்பிஎஸ்சிக்காக நாங்கள் எப்படிலாம் ஸ்டடி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளான். இந்த பிளான் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இதை அட்லீஸ்ட் 80 to 90% ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷுவராக 100% நீங்கள் குரூப் 1, 2, 2A ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடலாம். இதில் மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு, குரூப் 1 மெயின்ஸ்க்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நான் சொல்லுவேன். அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஷுவராக குரூப் 1 to 2A கிளியர் பண்ணிவிட்டு போஸ்டிங் வாங்கலாம். 100% கேரண்டீடு. இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ள இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளானை நீங்கள் உங்ககிட்ட இப்போது லாக்டவுன் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட நிறைய டைம் இருக்குது இல்லையா? ஸோ மினிமம் 6 to 8 hours, ஓகேவா? மினிமம் 6 to 8 hours உங்கள் கையில் இருக்கணும். அப்போ நீங்கள் இந்த பிளானை கரெக்டாக நீங்கள் ஷெட்யூலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல் டு கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல் for more important videos, upcoming important videos. உங்களுக்கு நீங்கள் எங்கள் சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு 90 to 95% ஆஃப் த சிலபஸ் வில் பி கவர்ட். நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி வர வீடியோஸை கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்க்கான ஒரு ஈஸியான ஃப்ரீயான வழி. இது ட்ரீம் இன்ஸ்டிடியூட்டோட இனிஷியேட்டிவ். சரியா? கைண்ட்லி press the subscribe button for more updates. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்மக்கிட்ட 3 மாதம், தட் இஸ் 90 days இருக்குது இந்த ஸ்டடி பிளானுக்கு. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 90 daysல ஈச் டே நீங்கள் மினிமம் 6 to 8 hours கொடுத்தே ஆகணும். சரியா? இந்த 6 to 8 hours நீங்கள் எப்போல்லாம் கொடுக்கலான்னா உங்களோட டெய்லி ஷெட்யூல் படி, உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். கண்டினியூஸ் 3 hours படிக்கலாம், அப்புறம் ஒரு கேப், அதுக்கப்புறம் ஒரு 2 hours, அதுக்கப்புறம் ஒரு கேப், அந்த மாதிரியும் படிக்கலாம். இல்லை 1 hour கேப் கொடுத்து கூட படிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி படிக்கலாம். பட் மினிமம் 6 to 8 hours எவ்ரி டே கான்ஸ்டன்ட் குவாலிட்டி ப்ரிப்பரேஷனுக்காக நீங்கள் டைம் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் இந்த பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 to 8 hours அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் 1 hour நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீடிங்க்கு கண்டிப்பாக கொடுக்கணும். எஸ்பெஷலி தோஸ் who are focusing on group 1 examination. அவங்க மெயின்ஸ்க்காக இது நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப எசென்ஷியல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 மெயின்ஸ் சிலபஸில் உங்களுக்கு சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இருக்குது, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக லைக் 60% ஆஃப் த மெயின்ஸ் பேப்பர் இஸ் ஃபில்டு வித் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் தான். நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படித்தால் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப அழகாக மெயின்ஸ் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும், அழகாக எழுத முடியும், நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ 1 hour நியூஸ் பேப்பர் ரீடிங்க்கு நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மென்டல் அபிலிட்டி எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு 1 hour ஒதுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் டெய்லி பேசிஸில் கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும், டெய்லி பேசிஸில் ஜென்ரல் ஸ்டடீஸும் படிக்கணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக 1 hour நியூஸ் பேப்பர் ரீடிங்க்கு நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அதுதான் உங்கள் 8 hours or 6 hours ஷெட்யூலில் 1 hour இஸ் ஃபார் நியூஸ் பேப்பர். ஓகேவா? மற்றபடி உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில பேருக்கு ஹிஸ்ட்ரி கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் கம்மி டைமில் முடிச்சிருவீங்க. சில பேருக்கு சயின்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கும், சில பேருக்கு பாலிட்டி டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட சாய்ஸ் படி நீங்கள் டைம் அலாட் பண்ணிக்கோங்க. சரியா? சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ் கூட உங்களுக்கு தெரியணும். ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மேக்ஸிமம் டைம் யூனிட் 8 and 9க்கு கொடுங்க. ஏன்னா அதுலேயே 70 marks வந்துடும். கண்டிப்பாக மென்டல் அபிலிட்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதில் 25 marks வந்துடும். அதுக்கப்புறமா பாலிட்டி ஹிஸ்ட்ரி படிங்க. ஸோ ப்ரியாரிட்டி வைஸ் படித்தாலும் உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி அது. ஓகேவா? ஸோ ப்ரியாரிட்டி வைஸ் படிங்க. உங்களுக்கு சப்ஜெக்ட் சிலபஸ் தெரியும், சிலபஸோட வெயிட்டேஜும்
தெரியும். ஸோ அதுபடி வந்து உங்கள் டைமை வந்து பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் ஐ டோல்ட் ஏர்லியர் யூ நீட் 6 to 8 hours கண்டிப்பாக. அதில் குரூப் 1 ப்ரிப்பரேஷன், குரூப் 2 கூட படிக்கலாம், பட் குரூப் 1க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா மெயின்ஸில் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. 1 hour நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம வந்து பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டடி பிளான் வந்து 3 months அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ வீக் வைஸ் வந்து நான் ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரியா? ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிற பாயிண்ட் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, சிலபஸ் உங்கள் கையில் இருக்கணும். ஓகேவா? சிலபஸை வச்சுட்டு தான் நீங்கள் படிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 2 and 2Aன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிலபஸில் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் என்ன போர்ஷன் இருக்கோ அதே தான் வந்து உங்களுக்கு மெயின்ஸில் வந்து ட்ரான்ஸ்லேஷன், தட் இஸ் தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் பேஸ்டாக ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ குரூப் 2 and குரூப் 2Aக்கு வந்துட்டு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அப்படி தான் கொடுப்பாங்க. பட் குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் வந்து இதை தவிர ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படித்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் குரூப் 1 எக்ஸாமை வந்து நீங்கள் மெயின்ஸில் ரொம்ப நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ first of all students and candidates must be aware of the syllabus வந்து ப்ரிலிம்ஸ்க்கு எந்த மாதிரி படிக்கணும், மெயின்ஸ்க்கு எந்த மாதிரி படிக்கணும்னு சிலபஸ் மைண்டில் வச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும். சும்மா நாங்கள் சமச்சீர் படித்தா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக சமச்சீர் படித்தா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். பட் குரூப் 1 டார்கெட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கணும், ஸ்டாண்டர்ட் புக்ஸ் கூட படிக்கணும். ஓகேவா? ஸோ வாங்க பிளான்குள்ளே போகலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்க்கு பேசுவோம். ப்ரிலிம்ஸ்க்கு பேஸ்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 1, 2 and 2A இந்த மூணுத்துக்குமே ப்ரிலிம்ஸ் போர்ஷன் வந்து சேமாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம 9th 10th 11th 12th ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 6th to 8th வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரஷ் அப் மாதிரி இருக்கும். நம்ம 6 to 8 போர்ஷன் வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் 1 2 3 4 வீக்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து நிறைய சிலபஸ் படிக்கிற மாதிரி தோணும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் ஸ்டில் இஃப் யூ ஸ்டிக் ஆன் டு இட் யூ வில் டெஃபினெட்லி சக்சீட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் போத் த வால்யூம்ஸ் யூ ஹாவ் டு கம்ப்ளீட். ஓகேவா? இப்போ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் ரெண்டுமே ஃபுல்லாக படிக்கணுமா அப்படிலாம் கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன் சிலபஸை கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்கள் சிலபஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து சிலபஸில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோ அந்த டாபிக்ஸ் வந்து புக்கில் 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வால்யூம் 1ல் சிலபஸில் கொடுத்துருக்குற டாபிக் என்னென்ன இருக்குது அந்த சாப்டர்ஸ் மட்டுமே படிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து சிலபஸை வந்து 2-3 times நல்லா ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து உங்கள் ப்ரிலிம்ஸில் போர்ஷன் வந்து வெறும் சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது. அப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மராத்தாஸ், குப்தாஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, மெடிவல் ஹிஸ்ட்ரி தான் வந்து ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். சிலது வந்து ஹிஸ்ட்ரியிலேயே உங்களுக்கு வந்துட்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வந்து யூனிட் 8 நம்மளுக்கு வருது இல்லையா? ஸோ இது வந்து தட் இஸ் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் ஹிஸ்ட்ரி புக் படிக்கும் போதே நீங்கள் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கூட படிச்சிடணும். ஓகேவா? ஸோ எல்லா சிலபஸ் ஃபுல்லாக நீங்கள் படித்தாதான் வந்து எந்த சப்ஜெக்டில் எந்த டாபிக்லாம் படிக்கணும் ஸோ அது உங்களுக்கு கிளியர் ஐடியா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் பக்கத்தில் வச்சு சிலபஸை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டாபிக் படிக்கணும்னு தெரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி 2 வால்யூமே முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு இஷ்யூ நம்மளுக்கு இப்போது எக்ஸாம் எப்போ தான் வைக்க போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் டேட் வந்து கன்ஃபார்மாக அனௌன்ஸ் பண்ணல. பட் இப்போ வந்து எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு செப்டம்பர், அக்டோபர்
நவம்பர் கிட்ட அந்த மாதிரி செப்டம்பர் அக்டோபரில் தான் வந்து எக்ஸாம்ஸு இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து லாஸ்ட் 3-4 months கரண்ட் அஃபேர்ஸ், தட் இஸ் 6 months கரண்ட் அஃபேர்ஸ் பெஸ்ட்டாக நீங்கள் படிச்சுக்கணும். அதில் நீங்கள் ரொம்ப தரோவாக இருக்கிற வேண்டியது லாஸ்ட்டு 4 to 5 months, 4 months, 3 months, இதுதான் வந்து ரொம்ப லாஸ்ட்டாக வருது இல்லையா. தட் இஸ் எக்ஸாம் ஒரு மாதத்தில் இருக்குன்னா அந்த மாதம் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற 3 to 4 months கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். 6 months படிச்சிங்கன்னா வெல் அண்ட் குட். ஓகேவா? ஸோ நீங்களே வந்து உங்களுக்கு எந்த கான்ஃபிடென்ட்டாக தோணுதோ, ஸோ ஜூன்லேருந்தே நம்ம படிச்சுட்டு வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ டுவர்ட்ஸ் தி எண்டு கூட வந்து சீக்கிரமாக நம்ம ப்ரஷ் அப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டியில் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக். அதுக்கப்புறம் வீக் 2ல் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி போத் வால்யூம்ஸ் படிச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னா இதுதான் பேசிக்காக இருக்கும் நம்மளுக்கு பாலிட்டி, சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 6th to 8th சயின்ஸ், இதில் வந்து வெரி வெரி ஸ்மால் டாபிக்ஸ் தான். ஏன்னா சயின்ஸ் போர்ஷனே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நம்ம சிலபஸில் வெயிட்டேஜும் கம்மி தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். அதுக்கப்புறம் பாருங்க, வீக் 1ல் வந்து தட் இஸ் 1 monthல 2 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். தட் இஸ் 2 weeksல 1 month கரண்ட் அஃபேர்ஸ். ஜூன் 2020 தென் ஜூன் 2020 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 weeksல நீங்கள் முடிச்சிடணும். ஓகேவா? சரி, அடுத்தது வீக் 3 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி போத் வால்யூம்ஸ் அண்ட் தென் 6 to 8 சோஷியல் சயின்ஸ். ஓகேவா? அதுவும் நீங்கள் சைமல்டேனியஸாக படிச்சுட்டு வரணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை மாதம், மென்டல் எபிலிட்டியில் HCF அண்ட் LCM. ஓகேவா? 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா 10th எக்கனாமிக்ஸ் போத் த வால்யூம்ஸ் அண்ட் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ். நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கும் போதே நீங்கள் ஸ்கீம்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்போது அந்த யூனிட் 9ல் வந்து வர டாபிக் இது. ஓகேவா? தமிழ்நாடு ஸ்கீம்ஸை பற்றி நீங்கள் வெப்சைட், தமிழ்நாடு வெப்சைட்லேயும் ஸ்கீம்ஸ்க்கு நிறைய வெப்சைட் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் பற்றிலாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜூலை மாதம், அப்புறம் மென்டல் அபிலிட்டி வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? அடுத்தது வீக் 5. வீக் 5ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 12th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. இதுலேயும் வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. வால்யூம் 1 வந்து ஃபுல்லாக படிக்கணும். ஓகேவா? இந்த வால்யூம் 1 தான் வந்து உங்களுக்கு இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் மாதிரி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் சொல்லி ஒரு டாபிக் இருக்கு இல்லையா உங்களுக்கு ப்ரிலிம்ஸில், அது ஃபுல்லாகவே வந்து இதில் இருந்து தான் உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க. இது படிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய பர்சனாலிட்டிஸ் பற்றியும் நம்ம சிலபஸில் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ பர்சனாலிட்டி பற்றி நீங்கள் ஸ்பெஷலாக இது உங்களோட ஒர்க்கு, நீங்கள் வந்து இவங்களை பற்றி வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை ப்ரௌஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏதாவது அவங்க அவார்டு வாங்கியிருந்தா அவங்க எப்போ வாங்கினாங்க, எதுக்காக வாங்கினாங்க, அவங்க கொண்டு வந்த புதிய ஸ்கீம்ஸ் என்ன, அந்த ஸ்கீம்ஸோட பெனிஃபிட் என்ன, எப்போ கொண்டு வந்தாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நீங்களே வந்து நோட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் மாதத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வீக் 5ல் படிக்கணும். அப்புறம் மென்டல் எபிலிட்டி. ஸோ இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்லாம் படித்தோம் இல்லையா 5 weeksஸாக. ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணலைன்னா எல்லாமே நம்ம மறந்து போயிடுவோம். ஸோ அதனால் வீக் 6 ஃபுல்லாகவே வந்து ரிவிஷனுக்காகவே வச்சுருக்கேன். ஓகே, வீக் 6ல் வந்து நீங்கள் எல்லாமே ரிவைஸ் பண்ணணும். ஓகே, இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக் எடுத்துட்டிங்கன்னா மண்டே டு சாட்டர்டேன்னு வச்சுக்கோங்க. சண்டே இருக்கு இல்லையா, அந்த சண்டே வந்து கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ணுற மாதிரியும் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்கள் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும். நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு டாபிக் முடிச்சிருக்கீங்க, தட் இஸ் இப்போ வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ் சிலபஸில் கொடுத்துருக்கிற டாபிக்ஸை தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு அங்கே கேட்பாங்க. ஆன்சர் ரைட்டிங் வந்து மெயின்ஸ்க்கு தானே நம்ம பண்ணுறோம். ஸோ மெயின்ஸ் சிலபஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போதுலேருந்தே நீங்கள் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை வந்து
தனியாகவே நினைக்காதீங்க. இன்டகிரேட்டடாக நீங்கள் படிங்க. தனியாக ப்ரிலிம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர 3 மாதத்தில் நான் மெயின்ஸ்க்கு படிப்பேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து அப்போ கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு அது தேவை கூட இல்லை. ஏன்னா நம்ம சிலபஸே வந்து இன்டகிரேட்டடாக தான் இருக்குது. பட் வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா எவ்வளோ நல்லா நீங்கள் உங்ககிட்ட ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கோ, எவ்வளோ உங்ககிட்ட ஸ்பீடு இருக்கும் ஆன்சர் ரைட்டிங்கில், எவ்வளோ நீங்கள் நீட்டாக ரெப்ரசன்ட் பண்ண முடியுதோ இந்த ஃபேக்டர்ஸ் பேஸ்டாக தான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, ப்ரிலிம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணி உள்ளே போயிடலாம். பட் மெயின்ஸில் நீங்கள் வாங்குகிற மார்க்கை வச்சு தான் உங்களோட போஸ்டிங்கே இருக்குது. ஸோ மெயின்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே மைண்டில் வச்சுக்கோங்க, குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஓகேவா? ஸோ எவ்ரி வீக் அட்லீஸ்ட் 2 ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது இன்னொரு விஷயம் என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜூன் மாதம் ஜூலை மாதம் அப்படின்னா மந்த் வைஸ் சொல்கிறேன் இல்லையா, இதுவும் நீங்கள் படிங்க. நீங்கள் ஏதாவது ஒரு மேக்சின், மார்க்கெட்டில் கிடைக்கிற மேக்சினோ இல்லை நம்ம இன்ஸ்டியூட்லேயே வந்து கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த புக்லெட் வச்சு படிக்கிறது வந்து அது ப்ரிலிம்ஸ் பேஸ்டுக்கு அந்த மாதிரி புக்லெட் படித்தா உங்களால் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் மெயின்ஸில் வந்து இந்த புக்லெட்ஸ் பேஸ்டு நீங்கள் படித்தா உங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதலாம் மெயின்ஸில். பட் அனாலிட்டிக்காக நீங்கள் யோசித்து எழுதணுன்னா டெய்லி வந்து குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டெய்லி ஏதாவது ஒரு தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தமிழ் நியூஸ் பேப்பர், இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஹிந்து நியூஸ் பேப்பர், இல்லது உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா எந்த நியூஸ் பேப்பர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து அட்லீஸ்ட் எடிட்டோரியல்ஸ் இருக்கு இல்லையா, அதை டெய்லி நீங்கள் படித்து அதுக்கு தனியாக நோட்ஸ் எழுதி வைங்க. இதை தவிர உங்களுக்கு கிடைக்கிற 1 hour எப்படியாவது வந்து இந்த போர்ஷனை தவிர ஏதாவது ஒரு 1 hour அரேஞ்ச் பண்ணி நியூஸ் பேப்பருக்குன்னு வச்சுக்கோங்க, குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஏன்னா நியூஸ் பேப்பர்லேயே நீங்கள் எடிட்டோரியல்ஸ் நல்லா நீங்கள் ரீட் பண்ணி அதில் நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, என்வாயன்மெண்ட்னு டாபிக் இருக்குது, எக்கனாமிக், இந்தியன் எக்கானமிலேயே கரண்ட்டாக நம்ம எக்கானமி எப்படி இருக்குது. ஸோ கரண்ட் பேஸ்டு வந்து நிறைய நம்ம சிலபஸ் வந்து மெயின்ஸில் இருக்குது. ஸோ மெயின்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆகிடும். நீங்கள் இன்கேஸ் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங்கை விடாமல் நியூஸ் பேப்பரை கண்டிப்பாக எவ்ரிடே ரீட் பண்ணி அதிலேருந்து எடுத்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் வீக்லி நான் ஆன்சர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன் இல்லையா. ஸோ மெயின்ஸ் சிலபஸ்லேருந்து நீங்கள் வந்து கொஸ்டினை எடுத்து நீங்கள் நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து வச்சுருக்கிற நோட்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நோட்ஸுன்னு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா யூஸ் பண்ணாதான் வந்து நோட்ஸோட வேல்யூ. சும்மா எழுதி வச்சிட்டிங்கன்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ நீங்கள் நோட்ஸ் ஒன்ஸ் எடுத்து வைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நியூஸ் பேப்பர்லேருந்து நீங்கள் எடுக்கிற நோட்ஸை வந்து நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வீக்லி நீங்கள் வந்து சண்டே நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் நீங்கள் சமச்சீர்லேருந்து படிச்சிருக்கிற டாப்பிக்கும் நீங்கள் எழுதி பார்க்கணும். மெயின்ஸ் சிலபஸ் பேஸ்டாக அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு சோஷியல் இஷ்யூஸ் இருக்குது, எக்கனாமிக், இந்தியன் எக்கானமி இருக்குது, அதுக்கப்புறம் பாலிட்டி பேஸ்டாக கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, என்வாயன்மெண்ட் பேஸ்டாக கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ மெயின்ஸ் சிலபஸ் பேஸ்டாக நீங்கள் மெயின்ஸ்க்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து நீங்கள் எடுக்கிற பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட ஆன்சர்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கிற ஸ்டாட்டிக் போர்ஷனோட பாயிண்ட்ஸ் உங்கள் ஆன்சரில் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் வீக்கில் வந்து 2 ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. ஓகேவா? ஸோ குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் தமிழில் வீக்கு இல்லை இங்கிலீஷில் வீக்குனா அவங்க வந்து டிரான்ஸ்லேஷன் 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக் எடுத்து எத்திக்ஸ் புக்கை வந்து நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பாருங்கள். திருக்குறளை வந்து டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்ணுங்கள். ஏன்னா அதுலேருந்து தான் உங்களுக்கு நிறைய டிரான்ஸ்லேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ குரூப் 2 படிக்கிறவங்க வந்து குரூப் 2 படிக்கணும் அப்படின்னு என்ன மெயின்ஸ்க்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்லி நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா சிலபஸில், அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் ரைட்டிங்கை வந்து நீங்கள் வீக்கெண்ட்ஸில்
ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் படித்தது எல்லாமே சண்டே ஒரு வாட்டி ப்ரஷ் அப் பண்ணுற மாதிரி இருக்கணும். 2 ஆன்சர்ஸ் மினிமம் எழுதி பார்க்கணும். உங்களுக்கு நிறைய எஃபிஷியன்சி இருந்தால் 3 ஆன்சர்ஸ் கூட நீங்கள் எழுதி பாருங்கள். எழுதி பார்க்குற ஆன்சர்ஸ் எல்லாமே மெயின்ஸ் சிலபஸாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ படிக்கும் போது எப்போவுமே மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ், ஏன்னா நிறைய உங்களுக்கு சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிவல் ஹிஸ்ட்ரி வந்து மெயின்ஸில் இல்லை. ஓகேவா? வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி வந்து மெயின்ஸில் சுத்தமாக இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்லுது, விஜிலண்ட்டாக இருந்து படிக்கணும். ஓகேவா? புக்கில் இருக்குன்னு சொல்லி எல்லாமே டெப்த்தாக படிக்கக்கூடாது. புக்கில் இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து சூப்பர்ஃபிஷியலாக படிக்கக்கூடாது. ப்ரிலிம்ஸ்க்கு என்ன போர்ஷன் இருக்கோ அந்த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவாக படிக்கணும். மெயின்ஸ்க்கு என்ன இருக்கோ அது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவாக படிக்கணும். கொஞ்சம் கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ணணும். உங்களோட ஓன் ஒப்பீனியன்ஸ்லாம் நீங்கள் போடணும். நீங்கள் ஏதாவது இந்த போஸ்டில் இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருந்தா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லி யோசித்து எழுதணும் நீங்கள். ஸோ அதுக்காக நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து புக்லெட்டில் படிக்கிறது வந்து ப்ரிலிம்ஸ்க்கும் நிறைய உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்ட்ஸ் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து மெயின்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். அதை தவிர நியூஸ் பேப்பர் படித்தாதான் மெயின்ஸோட ஆன்சர் ரைட்டிங் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து வீக் 8 பார்த்தீங்கன்னா 11th பாலிட்டி வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 முடிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து செப்டம்பர், மென்டல் அபிலிட்டி, ஏரியா அண்ட் வால்யூம். ஓகேவா? ஸோ மென்டல் அபிலிட்டி வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேயும் இருக்குது, மெயின்ஸில் பேப்பர் 1ல் யூனிட் 3 அது. ஓகேவா? ஸோ அதுலேயும் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து கண்டினியூவஸாக அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே ஒரே சிலபஸ் தான். கொஞ்சம் மெயின்ஸில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு சில டாபிக்ஸ் இருக்குது, அது மட்டும் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ சைமல்டேனியஸ்லி படிங்க. ஓகே. வீக் 9ல் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், பாலிட்டி, 12th பாலிட்டி அண்ட் 11th and 12th ஜுவாலஜி. 11th and 12th ஜுவாலஜி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்து பாருங்கள். சிலபஸில் வந்து சயின்ஸில் பேஸ்டாக வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ் இருக்கும், 12th வந்து சில டாபிக்ஸ் இருக்கும் சிலபஸில். அது வந்து இந்த 11th and 12th ஜுவாலஜி புக்கில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் டைட்டில் பாருங்கள். டைட்டில் லெசனுக்குள்ளே போய் சின்ன சின்ன பேராகிராஃப் தான் வந்து நம்ம சிலபஸில் இருக்கிற பார்ட் வந்து அதில் இருக்கும். ஸோ நீங்கள் என்டையர் சாப்டர், என்டையர் புக், என்டையர் வால்யூம்ஸ் புக் முடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இதில் ஒரு 2-3 லெசன், 11th ஒரு 2-3 லெசன், 12th ஒரு 2-3 லெசன், அந்த 2-3 லெசன்லேயும் சின்ன சின்ன டாபிக்ஸ் அங்கங்கே இருக்கும். அதுதான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சிலபஸை ரெஃபர் பண்ணி என்ன டாபிக் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ரெஃபர் பண்ணி அது மட்டும் படித்தாலே போதும். ஓகேவா? 11th and 12th ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் 12th பாலிட்டியும் அதே மாதிரி தான். சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அது மட்டும் தான் நீங்கள் கவர் பண்ணணும். ஓகேவா? 12th வால்யூம் 1 வால்யூம் 2 பாலிட்டியில். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் மாதம், மென்டல் அபிலிட்டி வந்து டைம் அண்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக் 10 வந்துடுது. வீக் 10ல் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் 11th and 12th எக்கனாமிக்ஸ் முடிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் மென்டல் அபிலிட்டியில் லாஜிக்கல் ரீசனிங் பார்க்கணும். ஓகே. வீக் 11ல் வந்து 9th ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி படிக்கணும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், திருப்பி அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் தான். மென்டல் அபிலிட்டியில் பசில்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக் 12 வந்துடும். வீக் 12ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் 9th and 10th சயின்ஸ் பார்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் நவம்பரோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். வீக் மென்டல் அபிலிட்டியில் விஷுவல் ரீசனிங் அண்ட் நம்பர் சீரீஸ் அது பார்க்கணும். வீக் 13ல் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணுறப்போ வந்து சைமல்டேனியஸாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கூட பார்த்துட்டே வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வீக் 14 ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் நம்மளுக்கு எக்ஸாம் டேட் எப்போ வருது அதுக்கு பேஸ்டாக வந்து 6 months முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து அப்டேட்டடாக இருக்கணும். ஸோ அதனால ஓவராலாக நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். உங்களுக்கு எக்ஸாம் டேட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்பத்துலேருந்து 6 months to 7 months ஓகே சேஃப் ஜோனில் இருக்கணும்னா
from 8 months, that is எக்ஸாமுக்கு முன்னாடி 8 months கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா வெரி வெல் அண்ட் குட். மினிமம் வந்து 6 months கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் தரோவாக இருக்கணும். உங்களால் முடியலன்னா அட்லீஸ்ட் 3 to 4 months கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தரோவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி இருந்தால் போதும். பட் கரண்ட்ஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அனாலிட்டிக்காக வந்து ஆன்சர் ரைட்டிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுற மாதிரி உங்களோட இஷ்யூஸ் நீங்கள் வந்து உங்களோட ஐடியாஸ் ஷேர் பண்ணுற மாதிரி நிறைய இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ கொஞ்சம் அதில் வந்துட்டு நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரைட் ஃப்ரம் நம்மளுக்கு எக்ஸாம் டேட் எப்போ வருது, ஸோ அதுக்கு பொறுத்து தான் வந்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மாதத்துலேருந்து படிக்கணும்னு சொல்லிட்டு சரியாக ஜட்ஜ் பண்ண முடியும். பட் நீங்கள் இப்போது நான் போட்டிருக்க ஜூன் ஜூலைலேருந்து நீங்கள் படித்தாலே, இல்லைனா இன்னொரு 2 months எக்ஸ்ட்ரா, இல்லைனா 1 month பிஃபோர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே வந்து அட்லீஸ்ட் மெயின் போர்ஷன் ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களால் கவர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இந்த பேட்டர்னை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னடா 9th புக் 10th புக் அப்படியே கொடுத்துருக்காங்க, ஒரு வீக்கில் எப்படி இவ்வளோலாம் கவர் பண்ண முடியும்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் பாருங்கள், சிலபஸை கரெக்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த டாபிக் படிக்கணும்னு சொல்லி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிடலாம். என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்ஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சில பாயிண்ட்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமமாக வந்து உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சாலே நீங்கள் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் கிவ் அ தரோ ரீடிங், கான்சன்ட்ரேஷனோட தரோ ரீடிங் பண்ணுங்கள். கீ ஃபார் சக்ஸஸ் என்ன தெரியுமா கைஸ்? கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் வந்துட்டு நம்ம வந்து படித்து கூட ஏன் மறந்துடுறோன்னா நம்ம சரியாக ரிவைஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ரிவிஷனுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரி வீக் 1 day அலாட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு 4 weeksக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக 1 week திருப்பி ரிவிஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 weeksம் ரிவிஷன் பண்ணுறோம். ஸோ ரிவிஷனும் நம்ம வந்து ரிவிஷனுக்கும் நிறைய டைம் அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் இந்த பேட்டர்னை வந்து எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டிக் டு திஸ் பேட்டர்ன், யூ வில் டெஃபினெட்லி சக்சீட். ஓகேவா? அண்ட் மோரோவர் இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டடி பிளான் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து வீடியோ மூலமாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நிறைய நம்ம சேனலோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்லாம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் and please share our videos if you find it very important. Okay, thank you guys.